யமுனை கரையில் ஒரு நாள் சிறு கிருஷ்ணன் தனது நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தான். வா ஓடலாம் நதிக்கரை வரை. ஆமா போகலாம். கிருஷ்ணா நீ முந்திருக்க. காக்கா அப்போது யமுனை நதியில் வாழ்ந்த கொடிய காளிய நாகம் தனது விஷத்தால் நீரை மாசுபடுத்தி கிராம மக்களை அச்சுறுத்தியது. அனைவரும் பயந்து ஒதுங்கிய போதும் கண்ணன் மட்டும் அஞ்சாமல் அமைதியாக யமுனை நதிக்குள் குதித்தான். உடனே நதி கொந்தளித்து பெரிய அலைகள் எழுந்தன. நான் பார்க்கிறேன். நாகம் தனது பலமான சுருள்களால் கண்ணனை சுற்றி பிடித்து நசுக்க முயன்றது. ஆனால் சிறு கண்ணன் சிரித்தபடியே அதன் தலை மீது ஏறி நின்றான். பின்னர் அவன் அதன் பல தலங்களின் மேல் தெய்வீகமாக நடனம் ஆடத் தொடங்கினான். அந்த அதிசய காட்சியை கண்ட கிராம மக்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். கண்ணனின் தெய்வீக சக்தியை உணர்ந்த காளிய நாகம் தனது தவறை உணர்ந்து சரணடைந்தான். காளியா, நான் உன்னை மன்னிக்கிறேன். யமுனையை விட்டு அமைதியாக செல்லும்படி கட்டளையிட்டான். அந்த நாளிலிருந்து யமுனை நதி மீண்டும் தூய்மையடைந்தது. மேலும் கோகுல மக்கள் கண்ணனை ஒரு சாதாரண குழந்தையாக அல்ல, தெய்வமாகவே வணங்கத் தொடங்கினர்.